இயேசுவின் இதய சொந்தங்களே, அனைவருக்கும் அன்பான வணக்கம். திரு இருதய வணக்க மாதத்தின் 21ஆம் நாளாகிய இன்று இயேசுவின் திரு இருதயம் எவ்வாறு அடுத்திருப்பவரின் ஆன்ம ஈடேற்றத்திற்கு உழைக்க நம்மை அழைக்கின்றது என்று தியானிப்போம். தங்கள் பக்தி செயல்பாடுகளை பிரமாணிக்கமாய் நிறைவேற்றுவதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் மட்டில் தங்களுக்கு உண்மையான அன்பு இருக்கிறது என்று பல கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். இவ்வகை பிரமாணிக்கம் நல்லதுதான் என்றாலும் கூட இதில் கிறிஸ்தவர்களுக்குரிய கடமை எல்லாம் அடங்கிவிட்டது என்று நாம் நினைக்க கூடாது. பக்திக்குரிய செயல்பாடுகளை பிரமாணிக்கமாய் கடைபிடிப்பது கிறிஸ்தவர்களுக்குரிய கடமைகளில் ஒரு சிறிய பகுதிதான். இறைவனின் எண்ணம் முழு இருதயத்தோடு தந்தையை அன்பு செய்கிறது மட்டுமல்லாமல் அயலாரையும் அன்பு செய்ய வேண்டும் என்பதுதான். இந்த இரண்டு கட்டளைகளும் ஒரே கட்டளைதான் என்பதுதான் இயேசுவினுடைய நம் ஆண்டவருடைய படிப்பினையாக இருக்கின்றது. நாம் மீட்படைய இதனை முழுவதுமாக கடைபிடிக்க வேண்டும். நம் அயலாரை அடுத்திருப்பவரை நாம் அன்பு செய்யாமல் அவர்களுடைய ஆன்ம ஈடேற்றத்திற்காக உழைக்காமல் பிறரன்பு கட்டளையை அலட்சியம் செய்தோம் என்றால் இறை திருவுளத்திற்கு எதிராக நடப்பவர்களாக மாறிவிடுவோம். மேலும் இறைவனுக்கும் துரோகம் செய்பவர்களாக மாறிவிடுவோம். இயேசுவினுடைய திரு இருதயமானது நமக்கு கற்றுத்தருகிற காண்பிக்கிற நன்மாதிரிகையெல்லாம் சற்று ஆராய்வோம். அவர் தம்முடைய தந்தையின் மீது அளவு கடந்த விதத்திலே அன்பு வைத்திருந்தார். தம்முடைய தந்தையும் அனைத்து ஆன்மாக்களின் ஈடேற்றத்திற்காக பாடுபடுகிறார், அதனை விரும்புகிறார் என்பதை உணர்ந்த நம் ஆண்டவர் ஆன்மாக்களை ஈடேற்றுவதற்காக தன்னுடைய தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தந்தையின் மீது கொண்ட அந்த அன்பை எண்பித்து காட்டுவதற்காக தம்மை தாமே முழுமையான பலியாக ஒப்பு கொடுத்து மானிட உருவத்தை ஏற்று அனைத்து நிந்தைகளும் அவமானங்களும் துன்பமும் நிறைந்த வாழ்வுதனை வாழ்ந்து மிக கொடூரமான பாடுகளை அனுபவித்து நமது இரத்தமெல்லாம் சிந்தி நம்முடைய மீட்புக்காக சிலுவையிலே உயிர் விட்டார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் இயேசுவினுடைய திரு இருதயம் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற அரும்பாடுபட்டது. அந்த தந்தையினுடைய திருவுளம் அனைத்து மனிதரின் மீட்பு ஆக பிறரன்புதான் தந்தையின் திருவுளமாக இருந்தது. அதனை இயேசுவினுடைய திரு இருதயம் மிகவும் சிறப்பாக தன்னையே பலியாக்கி செய்து காட்டியது என்பதை நாம் உணர்கிறோம். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இதே பிறரன்போடு நம்மை அடுத்திருப்பவரின் நம்முடைய அயலாரின் ஆன்ம ஈடேற்றத்திற்காக நாம் சிறிதளவேனும் முயற்சி எடுக்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் இயேசுவினுடைய திரு இருதயத்தின் மீதான அன்பை பக்தியை அதிகமாக வெளிப்படுத்துபவர்களாக மாறுகின்றோம். இல்லை என்று சொன்னால் வெறுமனே
பெயரளவு கிறிஸ்தவர்களாக, பெயரளவு திரு இருதய பக்தர்களாக மட்டுமே நாம் இருந்து விடுவோம். அன்பார்ந்தவர்களே, இறுதி தீர்வையின் போது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே கணக்கு கேட்கின்ற பொழுது, நீ கடவுளை எந்த அளவிற்கு அன்பு செய்தாய், என்னை, என் மீதான பக்தி முயற்சிக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்தாய் என்று நிச்சயமாக நம்மை பார்த்து கேட்க மாட்டார். உன்னுடைய அயலானை, உனக்கு அடுத்திருப்பவனை நீ அன்பு செய்தாயா? அவனுடைய ஆன்ம ஈடேற்றத்திற்கு நீ என்ன செய்தாய் என்பதுதான் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்க போகிறது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திரு இருதயத்தின் அன்பு பக்தர்களே, நம்முடைய நண்பர்களுக்கு, நம்முடைய உறவுகளுக்கு, அடுத்திருப்பவர்களுக்கு, அயலாருக்கு நம்மால் இயன்ற விதத்திலே நன்மையான காரியங்களை செய்து இயேசுவை குறித்த செய்திகளை எடுத்து கூறி, தவறான பாதைகளில் அவர்கள் நடந்து செல்கிற பொழுது அதனை சுட்டி காட்டி திருத்தி அவர்களை இயேசுவின் இருதயத்தின் பால் திருப்புகின்ற பொழுது நிச்சயமாக அவருடைய வாழ்விலே நாம் மிக பெரிய உதவியை செய்பவர்களாக மாறுகிறோம். அவர்களுடைய ஆன்மாவை ஈடேற்றம் செய்ய, அந்த ஆன்மாவை இறைவனுடைய பக்கம் நாம் திருப்புகின்றோம். அப்படிப்பட்ட நல்ல ஒரு முயற்சியை திரு இருதயத்தின் பக்தர்களாகிய நாம் அனைவரும் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்பொழுது உண்மையிலேயே நம்முடைய பக்தி முயற்சிகள் அனைத்துமே அர்த்தமுள்ள வகையிலே இருக்கும். எனவே அப்படிப்பட்ட நல்ல ஒரு மாற்றத்தை, ஒரு முயற்சியை எடுக்க நாம் இன்றைய தினமே முயற்சி செய்வோம். திரு இருதயத்தின்பால் அனைத்து மக்களுடைய இருதயங்களையும் திருப்பி அயலாருடைய ஆன்ம ஈடேற்றத்திற்காக நம்மால் இயன்ற உதவிதனை செய்வோம்.